முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க ஆசை, எனக்கு முழுமையாய் மனம் திரும்ப ஆசை, முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை. கவலைகள் யாவும் மறந்திட ஆசை, கர்த்தரின் கருணையில் களி கூற ஆசை, கவலைகள் யாவும் மறந்திட ஆசை, கர்த்தரின் கருணையில் களி கூற ஆசை, பாவத்தை விட்டுவிட ஆசை, பாவத்தை விட்டுவிட ஆசை, சிலுவையின் நிழலில் வாழ ஆசை, சிலுவையின் நிழலில் வாழ ஆசை, ஆசை 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 எனக்கு ஆசை ஆசை ஆசை, ஆசை 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 எனக்கு ஆசை ஆசை ஆசை, முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை. புது பாடல்கள் பாடிட ஆசை, புது புது தரிசனம் கண்டிட ஆசை, புது புது பாடல்கள் பாடிட ஆசை, புது புது தரிசனம் கண்டிட ஆசை, சத்தம் கேட்டிட ஆசை, சத்தம் கேட்டிட ஆசை, தேவனே உம்மோடு பேச ஆசை, தேவனே உம்மோடு பேச ஆசை, ஆசை 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 எனக்கு ஆசை ஆசை ஆசை, ஆசை 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 எனக்கு ஆசை ஆசை ஆசை, முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை. அபிஷேக மழையில் நனைந்திட ஆசை, அந்நிய பாஷையில் துதித்திட ஆசை, அபிஷேக மழையில் நனைந்திட ஆசை, அந்நிய பாஷையில் துதித்திட ஆசை, பாதையில் நடக்க ஆசை, பாதையில் நடக்க ஆசை,
சேர்ந்து வாழ ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ ஆசை. ஆசை 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 எனக்கு ஆசை 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 எனக்கு ஆசை ஆசை ஆசை. முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை, முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க ஆசை, எனக்கு முழுமையாய் மனம் திரும்ப ஆசை. முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க ஆசை, முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆசை. எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளுக்குரிய செய்திக்காக அடிமை சமூகத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும் உடைய வார்த்தையாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் மற்றும் உடைய பொறுப்படுத்திக்கொள்ளும். துதிகனமாயும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிங்கள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு துணிச்சலான ஜெபம் அற்புதங்களை தரும். போல்ட் பிரேயர் பிரிங்ஸ் பிக் மிராக்கிள்ஸ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஒருவர் காப்பீட்டு கம்பெனிக்கு ஒரு டெலிஃபோன் பண்ணினார். அவருக்கு தேவை இருக்கிறது. எனவே காலையிலே எழும்பி சீக்கிரமாக நாம் டெலிஃபோன் பண்ணலாமேன்னு சொல்லி அங்கே பண்ணினார். அங்கே டெலிஃபோன் பண்ணால் அவருக்கு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கட்டையெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல லைன் எடுக்கவில்லை. என்னென்னா இந்த தடத்தில் இந்த இதில் உள்ள எல்லா அனைத்து தடங்களும் பிஸியாக உள்ளது என்று சொல்லி அந்த ஒரு மெசேஜ் வருகிறது. திரும்பவும் ட்ரை பண்ணார். லைன் கிடைத்தது. லைன் கிடைத்த உடனே அங்கே என்ன மெசேஜ் வந்து கொண்டே இருக்குது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்பர் 1 அழுத்தவும். 2வது, இந்த பாலிசியை பற்றி நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள வேண்டுமா நம்பர் 2 அழுத்தவும். 3வது, அடுத்து என்னன்னு சொன்னால், இது கிளைம் பண்ண வேண்டியதாக இருந்தால் நம்பர் 3 அழுத்தவும். ஏஜென்ட்டை பார்க்க வேண்டும் சொன்னால், ஏஜென்ட்டிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் நம்பர் 4 அழுத்தவும் என்று சொல்லி வந்த உடனே 4வது அந்த ஏஜென்ட்டை பேசணும்னு அழுத்தும் போது இங்கே டெலிஃபோன் ரிங் பண்ணுறது. அதனால் யாரோ ஒரு எடுத்து ஒரு ஏஜென்ட் இங்கே இப்போது சீட்டில் இல்லை, பிறகுதான் வருவார்னு சொல்லி அவர் வைத்து விட்டார். பிறகு திரும்ப கூப்பிடுங்கள் என்று சொல்லி கேட்கலாம் என்று பார்த்தால் இப்படி அவர் முதல்ல லைன் பிஸி. அப்புறம் லைன் கிடைத்த உடனே எல்லா இப்படிப்பட்ட மெசேஜ் வந்து கொண்டு அவருக்கு ரொம்ப எரிச்சலாகி விட்டது. ஏன் இப்படி ஒரு கஷ்டப்பட வேண்டுமான்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வேதாந்தத்தில் என்னென்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எந்த நேரத்திலும் நாம் எப்பொழுது பேசினாலும் அவர் தயாராக நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் அதை கேட்பதற்கு அவர் செவிகள் மந்தமாகவில்லை. அவர் எப்பொழுதுமே ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே அற்புதமான ஒரு விண்ணப்பமும் அதுக்கு எப்படி பதில் கர்த்தர் கொடுத்தார் என்பதை இந்த நாளில் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே இந்த சம்பவம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வழியிலே ஆயை பிடித்த அந்த ராஜாவுக்கு செய்த காரியம், எரியோவை பிடித்து அந்த ராஜாவுக்கு செய்த காரியம் எல்லாவற்றையுமே சுற்றியுள்ள எல்லாருமே அந்த எமோரியர், எபுசியர், ஏத்தியர் இப்படிப்பட்ட கானானியர் எல்லாம் கேள்விப்பட்டோன்னே இவர்களுக்கு பயந்திருந்தார்கள். இவரெல்லாம் சேர்ந்து, எனவே கிபியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிபியோனியர் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்கள் கானானியர் தான். இவரெல்லாம் சேர்ந்து யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக போர்த்திருக்க வருகிறார்கள். அப்பொழுது இவர்கள் என்ன, அந்த அதோனிசதேக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எருசலேம் ராஜா என்ன பண்ணதான், தனியாக இவர்களுக்கு முன்னாடி போக முடியாது. ஏனென்றால் கிபியோன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது, தனியாக செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் இன்னும் 4 எமோரிய ராஜாக்களை 4 ராஜாக்களையும் கூடிய வைத்து எனக்கு நீங்கள் உதவி செய்ய வாருங்கள், கிபியோன் மேலே நாம் போர் தொடுக்கலாம் என்று சொல்லி அவள் ஆயத்தமாய் போகிறார்கள். இதை கேள்விப்பட்ட இந்த கிபியோனியர் என்ன செய்கிறான்னு சொன்னால், யோசுவாவிடம் ஆட்களை அனுப்பி, எங்களுக்கு இந்த நேரத்தில் இவரெல்லாம் வருகிறார்கள், இவர்கள் கிபியோனருக்கு எதிராக இவரெல்லாம் வருகிறார்கள். உடனே
யோசுவாவிடம் ஆள் அனுப்பி அவர் சொல்கிறார்கள், இவர்கள் எதிராக வருகிறார்கள், இவர்களுக்கு எதிராக போவதற்குள்ள பலன் கிடையாது. எனவே நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த நேரத்திலே வந்து எங்களை விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி செய்தி அனுப்புகிறார்கள். இதுக்கு செய்தி கேட்டோடனே யோசுவாவும் அதற்கு ரெடியாக இவருக்கு போகிறார். கர்த்தர் யோசுவாவுடன் என்ன சொன்னால், இந்த ஜனங்களுக்கு அந்த எமோரிய ராஜா, இந்த ராஜாக்கள் வருகிறார்கள், இவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோசுவாவுக்கு முதலே கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். உனக்கு முன்பாக யாரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி சொன்ன போல இங்கேயும் சொல்கிறார். உனக்கு எதிராக அவர்களில் ஒருவர் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னோடனே யோசுவா கிளம்புகிறார். தன்னுடைய மக்களோடு யோசுவா ராம் முழுவதும் நடந்து அங்கே போய் சேர்கிறார். சேர்ந்த உடனே அங்கே என்ன நடக்கும் சொன்னால், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 ராஜாக்களுக்கும் இந்த கிபியோனும் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். அந்த ராஜாக்கள் அந்த கூட வந்து எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். இவர்கள் விரட்டுகிறார்கள், கலங்கு பண்ணினார், ஆண்டவர் அவர்களை கலங்கு பண்ணினார் என்று படிக்கிறோம். இன்னும் பார்க்கும்போது அவர் ஓடி 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 கொண்டு இருக்கும்போது கர்த்தர் வானத்திலிருந்து கற்களை அவர்கள் மேலே அனுப்பினார். பெரும் கல்மழை வந்து இவர்கள் பட்டயத்தினால் கொல்லப்பட்டுள்ள பார்க்கிலும் இந்த கல்மழையினால் அழிக்கப்பட்டவர்கள் அந்த ராஜாக்களும் கூட வந்த மக்களும் அநேகர் என்று நாம் படிக்கிறோம். இதற்கு பிறகு இவர் என்ன சொல்கிறார், யோசுவா பேசுகிறார், கர்த்தரிடத்து பேசுகிறார். என்னன்னு சொன்னால் பார்க்கிறோம், தான் இந்த நாளிலே வாசித்த வசனம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த நாளிலே இஸ்ரவேல் அந்த எமோரிய ராஜாக்களை யோசுவாவிடம் ஒப்பு கொடுக்குற அந்த நாளிலே இவர் என்ன கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தரை நோக்கி பேசினார்னு பார்க்கும். என்ன பேசணும், சாதாரணமாக நாம் ஜெயிப்பது போல் அல்ல. நாம் தினமும் ரொட்டீனாக ஒரு ப்ரேயர் பண்ணோம், இல்லை பிள்ளைகள் படிப்பு கூடும், கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேணும், கடன் இருக்கிறது, கடன் இப்படி சின்னதாக அதை எப்பொழுது பேசும்போது அழுது கொண்டே நாம் ஜெபிப்போம், ஆண்டோட பேசுவோம். ஆனால் இவர் பேசும் விதத்தை பார்த்தோம் சொன்னால் ஏற்கனவே அவர்கள் கலங்கடிக்கப்பட்டு ஓடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கல்மழையினால் ஆண்டவர் பட்டயத்தினால் அவர்கள் மாண்டவர்களை பார்க்கிலும் கல்மனையினால் சத்து போனவள் அநேகம். அதுக்கு பிறகு இவரோட ஏன்னா இன்னும் மீதியாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலே இன்னும் போர் தொடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வல்லமை தேவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். என்னன்னு சொன்னால், அவர் என்ன சொல்ல, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே, அவனோட பேசின பிறகு சொல்கிறார், கட்டளை கொடுக்கிறார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும், சூரியனே நீ கிபியோனிலும், சந்திரனே நீ ஆயின் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லி யோசுவா அப்படி ஒரு ஆர்டரை கொடுக்கிறார். என்ன நடந்தது? நின்றது. இயற்கை இவருடைய கட்டுப்பாட்டுக்கு நின்றது. ஏனென்றால் ஆண்டவரோடு பேசிவிட்டதை சொல்லி செய்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு தைரியம். ஏனென்றால் யோசுவா பார்த்தோம்னு சொன்னால் மோசேயின் காலத்திற்கு பிறகு இவர் தான் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எரிகோவை மேற்கொண்டார்கள். அங்கேயும் ஆண்டு சில கட்டளை கொடுத்தார், எப்படியா ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லி எரிகோ கோட்டையை தார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவா கட்டளை கொடுத்தார். யோசுவா ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து ஆசாரியர்களும் அவர்களும் ஆண்டு சொன்ன போல கீழ்ப்படிந்து யோசுவாவும் மக்களும் நடந்தார்கள். எரிகோ கோட்டையை தகர்த்து இருந்தார். அதை தாண்டி ஆய்க்கு வரும்போது ஆயிலே சில பிரச்சனை வந்தது. அங்கே உள்ள அவருடைய பாவத்தின் காரணத்தினால் ஆகான் என்பவன் அங்கே பாபிலோனிய சால்வை கொண்டு வந்து பூமிக்கடியிலே அவன் ஒழித்து வைத்து, அதனால் அங்கே அவள் மேற்கொள்ள முடியவில்லை. ஆயில் உள்ள மக்களை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அங்கே அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அங்கே ஒரு பாவம் தரையாக இருந்ததுக்கு பிறகு யோசுவானிடம் ஆண்டவரிடம் கேட்ட பிறகு, விண்ணப்பித்த பிறகு ஆண்டவரை காட்டினார். அவர் ஆகானியம் கூட முழுவதுமே அவளை கொன்று குவித்தால் கற்கவேனால் குவித்து மூடினார்கள். அதுக்கு பிறகு அவள் ஆயை மேற்கொண்டாள். அங்கே உள்ள ராஜாவுக்கும் எரிகோ ராஜாவுக்கெல்லாம் யோசுவா ஜனங்கள் எப்படி செய்தாள் என்பதை இவர்கள் கண்டவர்கள். எனவே இந்த கிபியோனியர் இவருடன் அடைக்கலம் போக வந்தார்கள். யோசுவா சொன்ன உடனே பகல் முழுவதும் சூரியன் தரித்து நின்றது, சந்திரன் தரித்து நின்றது என்று பார்க்கிறோம். அதில் என்ன சொன்ன, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட 14வது வசனம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள், அதுக்கு முன்னும் இல்லை அதுக்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினான். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜாக்கள்லாம் போய் 5 ராஜாக்களும் அவருடைய மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர் இராணுவ வீரர்களும். இந்த ராஜாக்கள் அங்கே பக்கத்தில் உள்ள கெபிலே போய் ஒழித்து கொண்டார்கள். இது யோசுவா கேள்விப்படுகிறார். கெபிலே ஒழித்து கொண்டதை யோசுவா கேள்விப்பட்ட உடனே இவர் என்ன சொல்கிறார், அங்கே ஒரு கற்களை வைத்து அதை கல்லை வைத்து அந்த குகையின் வாயிலை அடைக்க சொல்லிவிட்டு அங்கே ஆட்டில் வைத்து காவல் செய்கிறார். பிறகு இவர் என்ன சொல்கிறார் சொன்னால், அவர்கள் எல்லாம் வெளியிலே வர சொல்லி இவர்களை பார்த்து, தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அவர்களுக்கு பயந்து போய் ஒருவனும் வாயை அசைக்கவில்லை, எல்லாம் திருப்பி அவர்களுடைய பட்டணங்களுக்கு திரும்பி போக பார்த்தார்கள். ஆனாலும் அநேகமாக அவர்களை அழித்தார்கள். இவன் என்ன சொன்னால், அந்த ராஜாக்களை இங்கே எண்ணத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்ன கட்டளையிட்டான்னு சொன்னால்,
அவளை கொண்டு வரும்போது இந்த ராஜாக்களுடைய கழுத்தில் மேல் உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தில் மேல் வையுங்கள் என்று யோசுவா கட்டளையிடுகிறார். அதை வைத்தார்கள். அவளை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்கம் இருங்கள் தன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிவிட்டு உங்கள் சத்துருக்கள் எல்லாருக்குமே கர்த்தர் இப்படித்தான் செய்வார் என்று சொல்லி அதை ஒரு சிம்பிளாக செய்ய சொல்கிறார். உங்கள் கால்களை எல்லாம் உடைய கழுத்தில் வையுங்கள், உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படித்தான் செய்வார் என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பிறகு இந்த 5 ராஜாக்களையுமே என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் 5 பேரையும் கொன்று மரத்திலே தொங்க விடுங்கள் என்று சொல்லி யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். தன்னுடைய அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டார், அவர்களை தொங்கு போட்டார்கள் என்று பார்க்கும்போது இதுதான் இங்கே உள்ள காரியம். ஏனென்றால் அந்த ஜபம் வல்லமையான ஒரு ஜபம், நல்ல ஒரு துணிச்சலான ஒரு ஜபம் நிச்சயமாக ஆண்டவருக்கு பதில் தருவார். சின்ன சின்ன ஜபங்களுக்கு பதில் தருவார் என்றாலும் இது அவர் ஒரு இயற்கையே அந்த ஜபத்திற்கு கீழ்ப்பட முடியாது. அதுக்கு பின்பதாக யாருமே இப்படி ஆர்டர் பண்ண கிடையாது. இயற்கையை பார்த்து சூரியனே தரித்து நில் என்று சொல்கிற அளவுக்கு யோசுவாவுக்கு தன்னுடைய ஜபத்தின் மேலும் ஆண்டவர் மேலும் அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு தைரியமாக ஜெபிக்கிறார். என்ன நடந்தது சொன்னால் சத்துருக்களை அழித்தேன் என்றால் அது சூரியன் அஸ்தமித்திருந்தால் இவளோடு போர் தொடுப்பதற்கு இருட்டாய் ஆகிவிடும். இவர்கள் இன்னும் அத்தனை பேருமே சங்காரம் பண்ண வேண்டும். அதற்காக அந்த ஒரு பெரிய ஒரு பலமான அந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ரேயரை, போல்டு ப்ரேயரை யோசுவா ஏறெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த கிபியோனியர் யார், இப்படி இந்த கிபியோனியருக்கு உதவி செய்வதற்கு ஏன் இந்த அளவுக்கு யோசுவா முன் வந்தார் என்று பார்த்தோம் சொன்னால் அங்கே தான் இருக்கிறது என்னென்றால் அவர்கள் ஒரு கானானியர் தான் கிபியோனியர். யோசுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால் அங்கே இவர்களை பற்றி வருகிறது. இவர்கள் அந்த அங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் ஏத்தியர், எபூசியர், கானானியர் இவர்கள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக போர் தொடுக்க வருகிறார்கள். இவருடைய எல்லா ராஜாக்களும் கேட்டு ஒருமனப்பட்டு இவர் இஸ்ரவேலோடும் போர் தொடுக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே தானே இந்த கிபியோனியர் என்ன திட்டமிடுகிறான்னு சொன்னால் இவர்கள் ஏற்கனவே அவருடைய கர்த்தர் அந்த மற்ற ராஜாக்கள் 2 ஏத்திய ராஜாக்கள் என்னும் சீகோன், ஓஹ் இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் செய்த எப்படி இவர்கள் அழித்தார்கள் என்று பார்த்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார். சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டவர்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு பயம் கிபியோனிற்கு என்னன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரே நாம் போனோம் சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி இவர்களோடு சேர்ந்து போதுக்கு பயந்து போய் தந்திரமாக ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். யோசுவாவிடம் ஆள் அனுப்பி இவர் என்ன பண்ண பிரபுக்கள் இவரெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஸ்தானாதிபதி போல வேஷம் அணிந்து பழைய வஸ்திரங்களையும் போட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு இன்னும் காலிலே பழைய பாதரட்சைகள், பழுது பார்த்த பாதரட்சைகள், இன்னும் பழைய வஸ்திரங்கள், கையில் கிழிந்து போன துருத்தி எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அப்பங்களை கொண்டு போனது அது நல்ல ஒரு பூசணம் பூத்த போல் உள்ள அப்பங்களை எடுத்துக்கொண்டு அவர் இப்போ என்ன சொல்ல சொன்னால் நாங்கள் தூர தேசத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் கேள்விப்பட்டு கர்த்தர் உங்களோடு கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு நாங்கள் உங்களிடம் உதவிக்காக ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கிறார்கள். அது யோசுவாவிடம் அது கேள்விப்பட்ட பிறகு யோசுவா அவள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிற மக்கள் அல்லவா என்று சொன்ன உடனே இவர்கள் உங்களை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். அதே தூரமாக பிரயாணப்பட்டு வந்ததுனால் நாங்கள் வரும்போது எங்களுடைய அப்பங்கள்லாம் சுட சுட இருந்தது. நல்ல முறையில் ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தோம். எல்லாமே புது துருத்திகளெல்லாம் புதிதாக இருந்தது. ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் பிரயாணப்பட்டு வந்து உங்களை பார்க்க வேண்டும் வந்த புது துருத்தி கிழிந்து போனது, இப்படிப்பட்ட பழத்தம் எங்களுடைய வஸ்திரங்களும் பழையதானது, பாதரட்சிகள் கிழிந்து போனது, துருத்திகள் எல்லாம் கிழிந்ததுன்னெல்லாம் சொல்லி அந்த அப்பமும் கூட பூசணமாகி விட்டது என்று சொல்லி அவர் சொல்லும்போது இவர் யோசுவா அதற்கு கீழ்ப்படுகிறார். ஆனால் இவர்களுக்கு செய்திருக்கக்கூடாது, இந்த ஒரு உடன்படிக்கையை யோசுவா செய்திருக்கக்கூடாது. என்ன இவர்கள் கானானியர், எந்த விதமான சம்பந்தமும் கலக்கூடாது என்று சொல்ல ஆண்டோடைய கட்டளை. ஆனால் இவர் இறக்கப்பட்டு யோசுவா அந்த இடத்திலே ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணி அதுக்கு பிறகுதான் பார்க்க சொன்னால் இவர்கள் இங்கே அதுக்கு பிறகு கேள்விப்பட்டு கேட்கிறார் யோசுவா. அவர்களுக்கு தெரிகிறது. திரும்பி போன உடனே இவர்கள் இப்படிப்பட்டவர் அல்லவா, இவர்கள் கானானியர் அல்லவா, கிபியோன் நம்முடைய மக்கள் இல்லை என்று கேள்விப்பட்ட போது அவருடைய பிரபுக்களால் இவர்கள் மேலே கோவப்படுகிறார்கள். இன்னும் மக்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணினர் என்று கேள்விப்படி அவர்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள். இப்படி செய்த தவறு இவர்களுக்கு உதவி செய்திருக்கக்கூடாது என்று சொல்லி யோசுவா கேட்கிறார் அவர்களிடம். ஏன் எங்களை எப்படி ஒரு ஏமாற்றினர்கள் கேட்ட உடனே உங்களை பயந்து நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆண்டோடைய கிருபியோடு இருக்கிற மக்கள் அதனால் பயந்து போய் நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார்கள். யோசுவா சொல்கிறார், சரி கொடுத்து விட்ட உடன்படிக்கை இவள் சமாதான உடன்படிக்கை பண்ணி
பண்ணையாகிவிட்டது, இனி அதில் மாற்ற முடியாது. அவர் என்ன அவர்களை சொல்ல சொன்னார், நீங்கள் எங்களுடைய பிரபு உங்களை உடன்படிக்கை அவருடைய பண்ணினான், அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். யோசுவா அவர்கள் சொல்கிறார், சபையார் அனைவருக்கும் நீங்கள் விறகு வெட்டுகளாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவுர்கள் என்று சொல்லி நாங்கள் கொடுத்து, நீங்கள் இப்படி எங்களை ஏமாற்றி விட்டார்கள், ஆனால் இருக்கட்டும் பரவாயில்லை, கொடுத்து அந்த உடன்படிக்கை நாம் திருப்பி எடுக்கக்கூடாது, நல்லதல்ல, ஆனால் நீங்கள் எங்கள் பிரபுக்கள் மத்தியில் எங்கள் மக்கள் நடுவிலே நீங்கள் விறகு வெட்டுகளாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி வசனத்திலே பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய பலிபீடத்துக்கும் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி அந்நாளில் அவருடைய சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டியவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் அவர்களே ஆக்கினான் என்று பார்க்கிறோம். இந்த நாள் வரை அப்படி தான் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும்போது இவர் யோசுவா யாருக்காக இவர் இந்த ஒரு தைரியமாக தங்களை ஜனங்களையும் அழைத்து கொண்டு போய் 5 ராஜாக்களுக்கு எம்முடைய ராஜாக்கள் அந்த 5 பேருக்கும் மக்களுக்கும் வீரர்களுக்கும் எதிராக ஒரு எதற்காக போனார்னு சொன்னால், ஒரு எதிரிக்காக அவர் போகிறார் என்று பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நமக்கு இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் நம்மால் செய்ய முடியுமா? ஏனென்றால் விசேஷ குணங்கள் யோசுவோட உண்டு. மோசையின் காலத்திலே பார்த்து வச்சோம், அதிகாலையிலே யோசுவா புத்தகத்திலே பார்த்த கூட எல்லாமே அதிகாலையிலே எழும்பி யோசுவாவுடைய அவர் அதிகாலையிலே எழும்பி எல்லாம் செய்தார் என்று பார்க்கிறோம். அது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம். அதிகாலையில் உள்ள ஜெபம், அதிகாலையில் எந்த வித தொந்தரவும் நமக்கு இருக்காது, அமைதியாக ஒரு சமாதானமாக அந்த நாளுக்குரிய அந்த இன்றைக்கு அந்த ஒரு புது மாதம் வந்து அந்த நாள் அந்த புது மாதத்திற்காக புது வாரத்தின் முதல் நாளுக்காக ஒவ்வொரு நாளுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பிளான் பண்ண வேண்டும். அதுதான் இவருடைய அவ்வளவு ஒரு சிறுவனாக இருந்த பிறகும் மோசைப்பட வயதான பிறகு ஒரு தலைவனாகவில்லை. அவர் இறந்த பிறகு இவருக்கு இவருக்கு இவரை அனாயன் பண்ணி இவர்களை வழிநடத்தி சென்று இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அப்பொழுதும் பார்த்தோம்னு சொன்னால் கூடார வாசல் பிரியாமல் யோசுவா இருந்தார்னு சொல்லி மோசோ கூடவே இருந்தார்னு சொல்லி நாம் பார்க்கும்போது சில காரியங்களில் ஆண்டவர் நம்மளை வல்லமையான ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். யோசுவாவுடைய குணங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அவ்வளோ ஒரு உணர்த்துகிறார். உணர்த்துடனே கீழ்ப்படிந்து அவர்களை அந்த ஆகானுடைய குடும்பம் முழுவதுமே அழிப்பதற்கு அங்கே அவர் எல்லாம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் ஆண்டவர் கொடுக்குற ஒரு முக்கியமான உலகத்திற்கும் நமக்கும் நம்ம செல்ஃபிஷ்னஸான ஒரு ப்ரேயராக இருக்கக்கூடாது. ஜெபம்லாம் நாம் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கோம், நம்முடைய குடும்பங்களுக்காக, நமக்காக. அப்படி தான் நம்முடைய ஜெபங்களே ரொம்ப ஒரு குறுகிய வட்டமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ தூரம் ஒரு தங்களை ஏமாற்றியவர்கள், கிபியோனியர் அவள் ஏமாற்றியவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. ஏமாற்றியவர்களுக்கு அவள் வந்த உடனே அந்த இறக்கப்பட்டு அதுக்கு ஒரு உடன்படிக்கையும் பண்ணி அவர்களை வைத்து கொண்டார். வைத்த பிறகு இந்த ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்து போத்தெடுக்க வரும்போதும் கிபியனுக்காக அவர் உதவி செய்கிறார். உதவி செய்து மட்டுமல்ல, ஜெபத்தை பார்த்தார். ஒரு வல்லமையான ஒரு தைரியமான அவ்வளோ ஒரு போல்டு ப்ரேயர். சூரியனை சந்திரனை பார்த்து தரித்து நிற்க சொல்கிறார். அந்த அளவுக்கு இவர்களுக்காக அவர் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அந்த ஒரு மனப்பான்மை, எதிரியாக பார்க்காதபடி அவர் இயேசுக்கு சொன்ன போல பகைவரையும் நேசியுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு மனதிலே நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்திற்கு அவருடைய பேசும்போது பேசிவிட்டு இந்த ஒரு கட்டளையை சூரியனுக்கும் சந்தனுக்கும் கொடுக்கும்போது அதுக்கு ஆண்டவர் அதை அனுமதித்தார் என்று பார்க்கும்போது வல்லமையான ஜெபமாக இருக்க வேண்டும். வல்லமையான ஜெபம் சும்மா ஆண்டவரிடம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒரு அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு புனிதமான வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு கீழ்ப்படுதல் தேவை. வேதாமத்தை நான் படிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தணும். பிரயாசப்படுவோம். முழுவதுமாக யாருமே பாவம் செய்யாதவங்க இல்லை என்று படிக்கிறோம் வேதாமத்திலே. ஆனாலும் எந்த அளவுக்கு வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முடியுமோ அப்படி பண்ணணும் சொன்னால் அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்மால் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு அந்த உதவியை நாம் செய்ய செய்ய வேண்டும். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் நம்முடைய ஜெபங்களுக்கு அது பதில் தருவார். எனவே நல்ல வல்லமையான ஒரு ஜெபத்துக்கு நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது ஜனங்கள் தைரியமாக அந்த கிபியோனியர் அவருடைய தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவுக்கும் செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்ததினால் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அதற்கு அவர்களுடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பிரசாபத்தை கேட்டு நாங்கள் வெகு தேசத்திலிருந்து வந்தோம், அவனுடைய கீர்த்தியும் அவனுடைய ஏத்திலே செய்த யாவையும். அவனுடைய கீர்த்தியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நம் மூலமாக செய்கின்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மை சுற்றியுள்ள மக்கள் பார்த்து கொள்ளும்போது மட்டும்தான் அவருடைய கீர்த்தியை அறிந்து கொள்ள முடியும்.
ஏதோ ஒரு குரூப்பாக இருந்து நாம் ஒரு எல்லோருமாக இருந்து ஜப கூட்டங்களையும் நம்முடைய உபவாச கூட்டங்களையும் பண்ணி கூட்டமாக இருப்பதனால அது மத்தியிலேயும் அவ்வளோ ஒரு போல்டாக ஆண்டோட ஒரு இயற்கையை கீழ்ப்படுகிற அளவுக்கு நம்முடைய ஜபங்கள் இருந்துன்னு சொன்னால் எவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் உலகத்தில் நடக்கும் என்பதில் மன சந்தேகமில்லை. அந்த வல்லமையான ஒரு ஜபமாக இருக்க வேண்டும். அப்படி நான் ஒரு வாலிபன் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு அரியர்ஸ் ஒவ்வொரு இயர்லேயும் அரியர்ஸ் நிறைய ஒவ்வொன்றையும் ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே இருந்தார். பல அட்டெம்ப்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை. அதுக்கு இறுதியாக அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஆண்டவர் எந்த தடவை நிச்சயமாக எனக்கு பாஸ் கொடுக்க வேண்டும், பாஸ் மட்டுமல்ல ஆனால் நான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஃபெயில் ஆகிக்கொண்டே இருந்த ஒரு பையன், ஆனால் அவனுக்கு துணிச்சல் வந்தது. இத்தனை முறை நாம் ஃபெயில் ஆகிக்கொண்டே இருக்கிறோம், இந்த தடவை ஜெயிப்பேன் நான் தைரியமாக, எனக்கு பதில், எனக்கு வெற்றி, பாஸ் மட்டுமல்ல ஃபஸ்ட்டு மார்க்காக நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தானாம். அற்புதம் நடந்தது. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இதற்கு முன்பதாக ஒருவேளை படித்திருப்பான், இந்த அளவுக்கு பெரிய ஜெபமாக பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கே தெரியும் தன்னை பற்றி சரியாக படிக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த தடவையோ அவன் அவ்வளோ ஒரு பல தோல்விகளை பார்த்து விட்டான். இந்த தடவை நான் தோல்வி அடையவே கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு வல்லமையான ஒரு ப்ரேயர் எடுத்தானாம். அவனுக்கு நல்ல ஒரு மார்க் எடுத்து அந்த தடவை பாஸ் பண்ணான். அவன் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்கலாம், கேட்பதற்கு அப்படி இல்லை, நடந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் கூட சலட்சியம் நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறதெல்லாம் தைரியமாக உங்கள் மத்தியில்னு சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு நம்ம தேவ பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது, இனி என்ன நமக்கு ஆண்டோருடைய காதுகள் மந்தமாக இருக்கிறது, கண்கள் நம்மை பார்க்கவில்லை அப்படின்லாம் சொல்லி நாம் அப்படி வெறுத்து எந்த ஜபத்துக்கும் ஒதுங்கி இருக்காதபடி வல்லமையாக நாம் ஜபிக்கும்போது, நல்ல ஒரு போல்டு ப்ரேயர் எடுக்கும்போது, அது மட்டுமல்ல யோசுவா எப்படியாக அந்த மோசே காலத்திலிருந்தே ஆண்டோரை கீழ்ப்படிந்து அப்படி கூடார வாசலிலே இருந்தார், சொல்வதெல்லாம் கேட்டு. அதனால தான் மோசேக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், குமாரில் இருந்தார்கள், ஆனால் அவர்களே ஆண்டவர் அனாயன் பண்ணவில்லை. ஆனால் ஏன் யோசுவாவுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால், வாலிபனாக இருந்தாலும் இந்த ஜனங்களெல்லாம் நடத்தி கொண்டு போவதற்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பிலே ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள். எதை எடுத்தாலும் ஒன்றிருந்தால் ஒன்றில்லை என்பார்கள். வெஜ் இருந்தால் நான்வெஜ் இல்லை என்று சொல்வார்கள். நான்வெஜ் இருந்தால் ஃபெட்டப்பாக இருக்கிறது, எப்பொழுது இதையே சாப்பிட வேண்டியிருக்குன்னு சொல்வார்கள். இப்படி முறுமுறுப்பாக கல்லை எடுத்து எரிகிறவர்கள், இப்படியெல்லாம் உள்ளவர்கள் தான் தெரியும். இதெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் தான் யோசுவா. நான் சோர்ந்து போகாதபடி 31 ராஜாக்களை வென்றிருக்கான்னு சொன்னால் 31 நாளும் ஒவ்வொரு மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வரக்கூடிய எதிரின் மூலமாக வரக்கூடிய போர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவுக்கு இருந்த அந்த ஒரு வல்லமையான ஒரு ஆண்டவருடைய ஒரு அந்யோன்யம், அது மட்டுமல்ல கீழ்ப்படிதல், ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி 31 ராஜாக்களை யோசுவா மேற்கொண்டார், அதுபோல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு பிரச்சனை வர சொல்ல முடியாது. பிரச்சனையை பார்க்காதபடி என் தேவன் அதில் பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி நாம் ஜெபித்து அவர் கேட்டப்பெல்லாம் நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இப்படி யோசுவா கண்டு கொடுத்து அந்த கிருபையை நமக்கு தருவார் என்பதில் இந்த மனசந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். நண்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, யோசுவா மூலமாக அவருடைய அந்த ஒரு சரித்திரத்தை எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. பல நேரங்களிலே ஜெபம் பண்ணிவிட்டு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் சோர்ந்து போகிறோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமையாக குறைந்து போகிறது. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வல்லமையான ஜெபம், மோடு பேசி கர்த்தரோடு பேசி என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் சந்திரனே சூரியனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுன்னு சொன்னோடனே அவர் பகல் முழுவதும் அது அஸ்தமிக்காதபடி தரித்து நின்றது. அத்தனை பேரையும் கொண்டு போடுற அளவுக்கு, எதிரியை கொண்டு போடுற அளவுக்கு நீ கிருபை செய்தீர் சுவாமி. இந்த ராஜாக்களெல்லாம் பயந்து 5 ராஜாக்களும் அவருடைய கூட வந்தவர்களும் பார்க்கும்போது அவர்களை மேற்கொள்ள முடிந்ததுன்னு சொன்னால் நீர் அவர்களோடு கூட யுத்தம் செய்த ஒரு காரணத்தினால் அவர்கள் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி போர் நடப்பதற்கு முன்பதாகவே நீர் வாக்கு கொடுக்கிற தேவன், செய்துவிட்டேன்னு சொல்கிறவர், நான் செய்வேன் என்று கூட அல்ல, செய்துவிட்டேன்னு சொன்னது போல் அவர்களுக்கு நீ கிருபை செய்தது போல் நாங்கள் எவ்வளோதான் விசுவாசத்தை பற்றி நாங்கள் பேசினாலும், எவ்வளோதான் நாங்கள் அப்படி விசுவாசத்தில் இருந்தாலும் பல வேளைகளில் பெரிய பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஃபர்தராக நாங்கள் ஜெபிக்காதபடி அப்படி நீ என்ன அவ்வளோதான் என்று சொல்லி நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆனால் யோசுவா பார்க்கும்போது அதிகாலையில் எழுப்பி அந்த பாதத்தில் அமர்ந்திருந்து எல்லா காரியங்களையும் சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் ஜெபத்தோடு மட்டுமல்ல அவருடைய ஆக்ஷனும் அது கூட இருந்தனால் வெற்றியை கண்டார்னு பார்க்கிறோம் சுவாமி. நாங்களும் ஒரு வேதாந்தத்தில் உள்ள ஒவ்வொரு சரித்திரங்களையும் நாங்கள் படிக்கும்போது அது எங்களுடைய வாழ்க்கையை எங்களை அபியாசப்படுத்த கிருபை செய்யும். முடியாது என்று இருப்பதை உம்மால் முடியும் என்று சொல்லி இம்பாசிபிள்
காரியத்தை எல்லாம் உங்களால் பாசிபிள் உமக்கு முடியும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து எங்களுடைய ஜெபத்திலே சோர்ந்து போகாதபடிய வல்லமையான ஜெபம் செய்து அது மூலமாக பெரிய அற்புதங்களை காண கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.